டாஸ்க் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பிக் பாஸ் உள்ளே கூப்பிட்டதுமே சாண்ட்ரா வந்து பயங்கரமாக அழுதுட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் அவங்க வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பா போன கிறிஸ்மஸ்க்கு என்னை பார்க்க வரல, என்னை பார்க்க வர கூப்பிட்ருந்தேன், அவர் வரல, எங்களாலையும் பார்க்க போக முடியல. அப்போ ஃபினான்ஷியலி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அப்புறமா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலான்னு விட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஜனவரி 7 அன்னைக்கு இறந்து போயிட்டாரு. அண்ட் ஆல்சோ பிரஜன் வந்து என் கையில் வந்து இந்த நீட்டிக்கணும் துண்டிக்கணும் கொடுத்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட கண்டினியூஷனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொடுக்கும்போது கூட நான் டாஸ்க்குன்னு நினச்சி நான் ஃப்ரீயாக தான் விட்டேன் பிக் பாஸ். ஆனால் கொடுத்து முடிச்சுட்டு அவர் என்னை பார்த்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இது வரைக்கும் பிரஜன் என்கிட்ட பண்ணதே கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால தான் நான் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ பிக் பாஸ் சொல்கிறாரு, இந்த வீட்லேயே கடைசியில் நீங்கள் 3 பேர் தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள நாமினேட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, அதெல்லாம் தெரியும் பிக் பாஸ், கண்டிப்பாக எனக்கு தெரியும். பட் பிரஜன் கொடுத்த ரியாக்ஷன் தான் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பவும் சொல்கிறாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்க முதல்ல உங்கள் அப்பா இறந்ததுக்கு அதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு காலம்தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஹீல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. விக்ரமை சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த தண்ணியும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா, இப்போதைக்கு நீங்கள் 2 பேரும் கண்டஸ்டன்ஸாக இருங்க, அதுக்கப்புறமா போயிட்டு கணவன் மனைவி உறவை வந்து நீங்கள் தொடர்ந்துக்கோங்க உங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாரு. ரொம்ப நல்ல அட்வைஸ் கொடுக்குறாரு. இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா, பிரஜனையும் திவ்யாவையும் நம்ம காட்டுறாங்க. திவ்யா திரும்பவும் அதையே சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னே தெரியலையேன்னு. ரியலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு வருத்தப்படுறவங்க தான் அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க, என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. நான் அப்படி அந்த மத்தியானம் கான்வர்சேஷன் இருந்துச்சுல, அது அவ்வளோத்தையும் திருப்ப வந்தேன். ஆர் யூ ஓகே நான் கேட்டேன். உடனே ஐ வில் பி ஓகேன்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. நான் அப்போ பிங்க் ட்ரெஸ் போட்டிருந்தேன் அப்படின்னு அவங்களோட இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ பிரஜன் சொல்கிறாரு, இவ்வளோலாம் நடந்திருக்கா, எனக்கும் தெரியல, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. மார்னிங்கே வந்து உன் ஆப்பிள் நீ வச்சுக்கோ, என் ஆப்பிள் நான் வச்சுக்கிறேங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டா. அப்போயே எனக்கு தெரிஞ்சது ஒன்றுமே நடக்கலையே, என்னாச்சு நான் யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்கிறாரு. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, ஆமாம் நான் வந்து குக்கிங்க்கு போயிட்டேன், அதனால் எனக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாது, நான் காலையிலேருந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரஜன் அப்போ கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் பார்த்து யோசிச்சா நீ டாஸ்க் விளையாட முடியாது, இதெல்லாத்தையும் நீ விட்டுரு, முதல்ல டாஸ்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதோடு இங்கே இப்போ அடுத்து திவ்யாவை கூப்பிட்ருக்காங்க, திருப்ப போயிட்டு கேரக்டர் என்னன்னு சொல்கிறதுக்கு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.